Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 112. First slide பார்க்கலாம். China ready to take conciliatory steps to de-escalate tension at line of actual control lack. Foreign Minister Wang. உண்மையான கட்டுப்பாட்டு கோடு, இது மெய்யான கட்டுப்பாட்டு கோடு, அது தீர்க்கமான கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பதட்டங்களை குறைக்க சமரச நடவடிக்கைகளை எடுக்க சீனா தயாராக உள்ளது. வெளியுறவுத்துறை மந்திரி வாங். ஸோ உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டு அல்லது மெய்யான கட்டுப்பாடு கோடுன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதை லேக் LAC பகுதியில் பதட்டங்களை குறைக்க, அதாவது குறைக்கணும், டீஎஸ்கலேட் அப்படின்னா குறைக்க, எஸ்கலேட்னு அதிகரிக்க, டீஎஸ்கலேட்னு குறைக்க, டென்ஷன்ஸ் அப்படின்னா பதட்டங்கள். ஸோ டீஎஸ்கலேட் டென்ஷன்னா பதட்டங்களை குறைக்க சமரச நடவடிக்கைகள், கன்சிலேட்டரி ஸ்டெப்ஸ், அதாவது சமரச நடவடிக்கைகளை எடுக்க சீனா தயாராக உள்ளது. சைனா ரெடி டு டேக். வெளியுறவுத்துறை மந்திரி வாங், ஃபாரின் மினிஸ்டர் வாங். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். டென்ஷன் இஸ் ஹை அலாங் த லேக் as Indian and Chinese armies are engaged in a standoff at several points. இந்திய மற்றும் சீன இராணுவம் பல இடங்களில் மோதலில் ஈடுபட்டுள்ளதால், அதாவது LACன லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் போன ஸ்லைடில் பார்த்தது, பதட்டம் அதிகமாக நிலவுகிறது. அது உண்மையான எல்லை கட்டுப்பாடு கோடு. ஸோ இந்திய மற்றும் சீன இராணுவம் பல இடங்களில் மோதல், அதாவது இந்தியன் அண்ட் சைனீஸ் ஆர்மி ஆர் என்கேஜ்ட் அப்படின்னா ஈடுபட்டுள்ளது. இனி ஸ்டாண்ட் ஆஃப்னா மோதல், செவரல் பாயிண்ட்ஸ்னா பல இடங்களில். பதட்டம் அதிகமான டென்ஷன் இஸ் ஹை LACயில், அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது உண்மையான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். The Indian Army had said on Tuesday that Chinese troops have been blatantly violating agreements. சீன துருப்புகள் ஒப்பந்தங்களை அப்பட்டமாக மீறுவதாக இந்திய இராணுவம் செவ்வாய் என்று கூறிய. blatantly violatingனா அப்பட்டமாக மீறுவதாக, அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னா ஒப்பந்தங்கள். இந்திய இராணுவம் செவ்வாய் என்று கூறுகிறது. இந்தியன் ஆர்மி had said on Tuesday. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். வாங், அதாவது சைனாஸ் ஃபாரின் மினிஸ்டர், அது வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் அவுட்லைன்ட் China's stand position on the situation on border areas, emphasizing that the imperative is to immediately stop provocation such as firing and other dangerous situations that violate the commitments made by two sides. Reads the statement. எல்லை பகுதியில் நிலைமை குறித்து சீனாவின் கடுமையான நிலைப்பாட்டை வாங் கோடிட்டு காட்டியுள்ளார். துப்பாக்கிச்சூடு போன்ற ஆத்திரமூட்டல் மற்றும் இரு தரப்பினரின் உறுதிப்பாட்டை மீறும் ஆபத்தான சூழ்நிலைகளை உடனடியாக நிறுத்த வேண்டியது அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. ஸோ எல்லை பகுதியில் நிலைமை குறித்து சீனாவின் கடுமையான நிலைப்பாட்டை வாங் கோடிட்டு காட்டியுள்ளார். ஸோ வாங் அவுட்லைன்னா கோடிட்டு காட்டியுள்ளார். சைனா ஸ்டர்ன் பொசிஷன் அப்படின்னா சீனாவின் கடுமையான நிலைப்பாட்டை, அந்த சிச்சுவேஷன் அந்த பார்டர்னு எல்லை பகுதிகளில் நிலைமையை குறித்து, சிச்சுவேஷன் நிலைமை குறித்து
வாங் அவுட்லைன்ட் அப்படின்னா கோடிட்டு கட்டியுள்ளார். துப்பாக்கி சூடு போன்ற ஆத்திரமூட்டல். ஸோ ப்ரோவகேஷன் அப்படின்னா ஆத்திரமூட்டல், அதுக்கு பேர். சச்சஸ் ஃபயரிங் அதாவது துப்பாக்கி சூடு போன்ற ஆத்திரமூட்டல் அப்படின்னா ப்ரோவகேஷன் சச்சஸ் ஃபயரிங். மற்றும் இரு தரப்பினின் உறுதிப்பாட்டை மீறும் ஆபத்தான சூழ்நிலைகள். அதர்ஸ் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஆபத்தான சூழல்கள் that violate the commitments made by two sides. So the commitments made by two sides இரு தரப்பினரால் உறுதிப்பாட்டை மீறும் பிற ஆபத்தான சூழ்நிலை. அதான் அதர்ஸ் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் that violate commitments. The violate commitmentsனா உறுதிப்பாட்டை மீறும், violateனா மீறுதல், by two sideனா இரு தரப்பினரில். உடனடியாக நிறுத்த வேண்டியது அவசியம். அதாவது இம்மிடியட்லி டு ஸ்டாப் அப்படின்னா உடனடியாக நிறுத்த வேண்டியது. ஸ்டாப்னு நிறுத்த வேண்டியது. அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் என்பதை வலியுறுத்துகிறதுனா எம்ஃபசைசிங் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. ரீட்ஸ் த ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Two complaints have been filed against actor Kangana for allegedly using foul language against Maharashtra CM Uddhav Thackeray. The police said Thursday evening. மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேக்கு எதிராக மோசமாக வார்த்தையை பயன்படுத்தியாக நடிகை கங்கனா மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் வியாழக்கிழமை மாலை தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேக்கு எதிராக against மகாராஷ்டிரா சிஎம் உத்தவ் தாக்கரே மோசமாக வார்த்தை, அதாவது ஃபவுல் லாங்குவேஜ், தேவையில்லாத வார்த்தைகள் மோசமாக வார்த்தையை பயன்படுத்தியதாக, அதாவது ஃபார் allegedly using, allegedly கூறப்படுது, பயன்படுத்தியதாக நடிகை கங்கனா மீது, ஆக்டர் கங்கனா 2 வழக்குகள் பதிக்கப்பட்டுள்ளது. 2 complaints have been filed என்று போலீசார் வியாழக்கிழமை தெரிவித்தனர். போலீஸ் செட் Thursday evening. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். NCP Narcotics Control Bureau conducts raid in Mumbai against drug traffickers. NCP arrested Karamjeet alias KJ, 23, a drug peddler who was allegedly supplying to actors. மும்பையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக NCB அதாவது தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சோதனைகளை நடத்துகிறது. நடிகர்களுக்கு சப்ளை செய்ததாக கூறப்படும் போதைப்பொருள் விற்பனையாளர் கரம்ஜீத் என்கிற KJ என்பவரை NCB கைது செய்தது. ஸோ மும்பையில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக, அதாவது எகெயின்ஸ்ட் ட்ரக் டிராஃபிக்கர்ஸ்னா போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், ட்ரக் டிராஃபிக்கர்ஸ்னா போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக எகெயின்ஸ்ட் NCP, அதாவது NCPனா தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அதாவது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனா தேசிய, அதாவது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு NCB சோதனை நடத்துகிறது. கண்டக்ட்ஸ் ரைட்ஸ். நடிகருக்கு சப்ளை செய்ததாக கூறப்படும் போதைப்பொருள் விற்பனையாளர், அதாவது ட்ரக் பெடலர் வாஸ் allegedly சப்ளையிங், கூறப்படுதுன்னா allegedly சப்ளையிங் டு ஆக்டர்ஸ். ட்ரக் பெடலா அப்படின்னா போதைப்பொருள் விற்பனையாளர். நடிகர்களுக்கு சப்ளை செய்ததாக கூறப்படும் அப்படின்னா allegedlyனா கூறப்படும், வாஸ் allegedly சப்ளைங் டு ஆக்டர்ஸ், நடிகர்களுக்கு சப்ளை செய்ததாக, அதாவது விநியோகம் செய்ததாக. கரம்ஜீத் என்கிற KJ, அதாவது கரம்ஜீத் அப்படின்னா கரம்ஜீத் அலைஸ்னா என்கிற KJ 23
என்பவரை என்சிபி கைது செய்தது. ஸோ என்சிபி arrested அப்படின்னா கைது செய்தது. Thank you for watching, friends. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you, friends. Thank you for watching.